வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே. வழக்கம் போல் இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். அலைன்ஸ் தேடுறவங்க, அதாவது ஜோடி தேடுறவங்களுக்கு, பெண் ஆர் பையன் தேடுறவங்களுக்கு நல்ல வரணம் கிடைக்கட்டும். பிரச்சனை இல்லாத லைஃப் ஜாலியாக போட்டோம், அவ்வளோதான். ஓகேவா? இன்றைக்கி வந்து சிறப்பான நாள் இன்றைக்கி. அதுதான் நைட் சொல்கிறேன்ட்டிங்களா. ஏன்னா மார்னிங்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். மேடம் இன்னும் வேலை முடியல, வெளியே இருக்காங்க, ஆஃபீஸ் வேலையாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து வ.உ.சி.யினுடைய பிறந்த நாளுங்க. அவர் வந்து செப்டம்பர் 5 தான் பிறந்தார். எத்தனை வருஷம் தெரியுங்களா? 153வது வருஷம் பிறந்த நாள் இன்றைக்கி. ஆமாம், அவர் எப்போ பிறந்தார்னா 1872 பிறந்திருக்கார். வ.உ.சி. பிறந்த நாள், அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த நாள், அப்புறம் இன்றைக்கி ஓணம் பண்டிகை, அப்புறம் அன்னை தெரசானுடைய நினைவு நாள். இவ்வளோ இருக்குது இன்றைக்கி. இந்த வ.உ.சி.ன்னும் போது அவர் செக்கு இழுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். கப்பல் ஓட்டினார், கப்பல் வாங்கினார், மக்களுக்காக எல்லாம் என்னென்னவோ செய்யணும்னு ஆசைப்பட்டால் எல்லாம் செஞ்சார். கடைசியில் அவர் அந்த இங்கிலீஷ்காரன் வந்து அவரை ஜெயிலில் போட்டு செக்கு இழுத்து வச்சு ரொம்ப கொடுமை பண்ணி அந்த இதெல்லாம் நம்ம கப்பல் ஓட்டி தமிழ் படம் பார்த்து தொட்டு நமக்கு அதெல்லாம் தெரியும். இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாது, நம்ம அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஏதோ வருது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு வ.உ.சி. இப்படி தான் இருப்பார். நம்ம சிவாஜி கணேசனை பார்த்தா தெரிஞ்சிட்டோம், இப்படி தான் கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்னு. அந்த வ.உ.சி. வந்து ஜெயிலேருந்து வெளியே வரும்போது யாருமே ஜனங்க, அந்த காலத்தில் ஜனங்க பாரு எவ்வளோ நன்றி விசுவாசம் இருக்குது. யாருமே இல்லை. அவர் கூட இந்த சிவான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கையெல்லாம் குடிச்சோம். அவரும் ஜெயிலில் போட்டாங்க. அவர் தான் வரவேற்றான்னு சொன்னாங்க. இவர் உள்ளே இருக்கும்போதே பாரதியார் இறந்துட்டார். அதையும் அவருக்கு உள்ளே இருக்கும்போதே கேள்விப்பட்டதாக சொன்னாங்க. அவர் வெளியே வந்துட்டு கடைசியில் அவர் எங்கே குடும்பத்தை ரன் பண்ணார்னா, ஏன்னா எல்லா சொத்தும் போயிட்டு, அவ்வளோ பெரிய பணக்கார், எல்லாமே போயிட்டு எங்கே இருந்தான்னா சிந்தார்பேட்டில் வந்து மளிகை கடை வச்சுருந்தாங்க. சிந்தார்பேட்டை மளிகை கடை வச்சு ஒரு எண்ணெய் கடை வச்சுருந்தாங்க. ஏன் இந்த சிந்தார்பேட்டைன்னு அழுத்தி சொல்கிறேன்னா, நான் இருந்த ஏரியாங்கிறது எங்கள் சிந்தார்பேட்டைன்போது அங்கே மார்க்கெட் ஆளுங்க தான் வச்சுருக்கணும். ஏன்னா அதுதான் பஜார் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் ஏரியான்றது எங்கள் சிந்தார்பேட்டை ஐயாமலை தெருவில் தான், அங்கே தான் வச்சுருக்கணும். இல்லாட்டி அங்கே பக்கத்தில் அருணாச்சல நாயகர் சீட்டு ஒன்று இருக்குது, அங்கே தான் வச்சுருக்கணும். வேறு எங்கேயும் சான்ஸ் கிடையாது. நான் இதை எப்போனா சிந்தார்பேட்டை போனேன்னா கண்டிப்பாக இந்த வ.உ.சி. கடை எங்கிறது நான் கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏரியா தானே இருந்துச்சு. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போகிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. சரி, இவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஏரியாவில் வந்திருக்காரு, வச்சு போட்டு. அவர் வீடு எங்கே இருந்துன்னா பெரம்பூர் தான். ரொம்ப இதுவால் எனக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் படம் பார்த்து அவர் பசங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஏழைங்களாகிட்டாங்க எல்லாம். அதான் விஷயம். ரொம்ப இன்றைக்கி வ.உ.சி. பிறந்த நாளில் அவருடைய இந்த பெருமையை நம்ம பேசுகிறோமே, அதுக்காக தான். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. இல்லை, அவர் அவ்வளோ வசதியாக வாழ்ந்துட்டு அப்படி இருந்துட்டார், அதுதான் விஷயம்.